ஆழ்வார்க்கடியான், வந்தியத்தேவன், அவங்க கூட இன்னும் 2 சோழ வீரர்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து இளவரசர் பொன்னியின் செல்வனை பார்க்கறதுக்காக இலங்கையில பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வழியில 4 குதிரைகள் அவங்கள கடந்து போகுது. அதுல ஒரு குதிரையில இருந்தது ஆதித்த கரிகாலனின் நண்பனான பார்த்திபேந்திரன். அப்படி தாண்டி போன குதிரையிலிருந்து கம்பீரமான ஒரு குரல்ல நில்லுங்கன்னு ஒரு சத்தம் கேக்குது. வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான் எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப குதிரையில இருந்த பார்த்திபேந்திரன் வந்தியத்தேவனை உற்று பார்த்துட்டு அவன்கிட்ட பேசுறான். இதைத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 2வது பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 28 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். 29வது அத்தியாயத்திலிருந்து இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 29, யானைப்பாகன். தம்பள்ளை நகரத்துக்குள் புகுந்தவுடன் வந்தியத்தேவனுக்கு ஒரு புது உலகத்துக்குள் வந்துவிட்டதாகவே தோன்றியது. புதுமலர்களின் நறுமணம் அவனுக்கு மயக்கத்தை அளித்தது. வீதி முனைகளில் தாமரை மொட்டுகளும் செண்பக மலர்களும் குப்பல் குப்பலாக குவிக்கப்பட்டிருந்தன. பக்தர்கள் அந்த மலர்களை வாங்கி அழகிய ஓலை கூடைகளில் எடுத்துக்கொண்டு கோயிலை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் பார்க்க வந்தியத்தேவனுக்கு மிக்க வியப்பாக இருந்தது. அவன் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, நாம் யுத்த கேந்திரத்துக்கு வந்திருப்பதாக எண்ணினோம். ஆனால் இது புத்த கஷேத்திரமாக வல்லவா இருக்கிறது என்று கேட்டான். ஆமப்பா, 1000 வருஷமாக இது பிரசித்தி பெற்ற புத்த கஷேத்திரமாயிற்றே என்று சொன்னான். ஆனால் இந்த பகுதி சோழ சைன்யத்தின் வசத்தில் உள்ளது என்று சொன்னீரே என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாம், இப்போதும் அப்படித்தான் சொல்கிறேன். சோழ வீரர்கள் எல்லாரும் ஊருக்கு வெளியில் படை வீடுகளில் இருக்கிறார்கள். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது இளவரசருடைய கட்டளை என்றான் ஆழ்வார்க்கடியான். இளவரசரா? எந்த இளவரசர் என்று வந்தியத்தேவன் கேட்டதும், நாம் யாரை தேடிக்கொண்டு வந்திருக்கிறோமோ அதே இளவரசர்தான் என்று பதிலுரைத்தான் ஆழ்வார்க்கடியான். அப்போது ஆழ்வார்க்கடியான் வீதி ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த 2 மனிதர்களை அணுகி அவர்களிடம் ஏதோ பேசிவிட்டு திரும்பி வந்தான். வைஷ்ணவரே, அவர்களிடம் என்ன கேட்டீர்? விஷ்ணு பெரியவரா, புத்தர் பெரியவரா என்று கேட்டீரா? இல்லை இல்லை, இந்த ஊரில் இன்றைக்கு என்ன விசேஷம் என்று அவர்களிடம் கேட்டேன். இன்றைக்கு இங்கே சீன யாத்ரீகர்கள் 2 பேர் வரப்போகிறார்களாம். அதை முன்னிட்டு புத்த விகாரத்தில் உற்சவம் நடக்கிறதாம். அதனால்தான் ஊரிலே இந்த கோலாகலம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். ஓ, அப்படியா? அந்த சீன யாத்ரீகர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? அவர்கள் நேற்று இங்கே வந்துவிட்டு சிம்மகிரிக்கு போனார்களாம். சிம்மகிரியிலிருந்து இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வந்து விடுவார்கள் என்றும் தெரிவித்தார்கள். அந்த சிம்மகிரி இங்கிருந்து காத தூரத்தில் இருக்கிறது. அந்த பகுதி இன்னும் சிங்களவர் வசத்தில் இருக்கிறது. பகல் வேளையாயிருந்தால் அதை இங்கிருந்தே பார்க்கலாம். அந்த சிம்மகிரி குன்றின் உச்சியில் ஒரு பலமான கோட்டை இருக்கிறது. அங்கே உள்ள ஒரு குகையில் அற்புதமான அழியாத வண்ண சித்திரங்கள் இருக்கின்றன. அந்த சித்திரங்களை பார்க்கத்தான் சீன யாத்ரிகர்கள் அங்கே போயிருக்க வேண்டும். அந்த குன்றில் ஏறி இறங்குவதற்கு அவர்கள் பெரிதும் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியான், அதோ பார் என்று தூரத்திலே வந்து கொண்டிருந்த அலங்கரித்த பெரிய யானை ஒன்றை காட்டினான். அந்த யானையின் அம்பாரியில் 2 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுடைய தோற்றமும் உடையும் அவர்கள்தான் சீன யாத்ரீகர்கள் என்று புலப்படுத்தின. யானைப்பாகன் ஒருவன் கையில் அங்குசத்துடன் யானையின் கழுத்தின் மீது வீற்றிருந்தான். யானையை சூழ்ந்து வந்த ஜனங்கள் பலவிதமான ஆரவார கோஷங்களை கிளப்பினார்கள். அதை பார்த்தாயா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். பார்த்தேன் பார்த்தேன். எவ்வளவு பெரிய யானை! பக்கத்தில் எங்கேயாவது பள்ளம் இருக்கிறதா என்று பார்க்கலாமா என்று கேட்டுவிட்டு சிரித்தான் வந்தியத்தேவன். வேண்டாம் வேண்டாம், நாம் வீதியில் ஒதுங்கி நின்றாலே போதும் என்று பதிலுரைத்தான் ஆழ்வார்க்கடியான். அவ்விதமே அவர்கள் யானை நெருங்கி வந்ததும் வீதி ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள். யானை அவர்களை கடந்து சென்றது. ஜனக்கூட்டமும் யானையை தொடர்ந்து சென்றது. வந்தியத்தேவன் அம்பாரியில் வீற்றிருந்த யாத்ரிகர்கள் மீதே கண்ணாயிருந்தான். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலும் இவர்களின் யாத்திரைக்கு பங்கமில்லாமல் நடப்பது எவ்வளவு அதிசயம்! இவையெல்லாம் இளவரசர் அருள்மொழிவர்மரின் ஏற்பாடாகத்தான் இருக்க வேண்டும்.
இவ்வளவு பெருந்தன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர் அவர்தான். ஆனால் இப்போது அவர் எங்கே இருப்பார்? அவரை தேடி பிடிப்பது சாத்தியமா? இந்த வைஷ்ணவனோடு இவ்வளவு கஷ்டத்துடன் பிரயாணம் செய்து வந்தது வீணாகி விடுமோ என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே, தம்பி பார்த்தாயா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். பார்த்தேன் என்று பதில் சொன்னான் வந்தியத்தேவன். என்ன தெரிந்தது என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். சீன யாத்ரிகர்களின் முகம் சப்பையாக தெரிந்தது. அவர்களுடைய உடை விசித்திரமாயிருந்தது என்றான் வந்தியத்தேவன். நீ அந்த யானைப்பாகனை கவனிக்கவில்லையா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். இல்லையே, நான் கவனிக்கவே இல்லையே என்றான் அவன். அழகா இருக்கிறது. அந்த யானைப்பாகனுடைய பார்வை தற்செயலாக நம் பேரில் விழுந்ததும் அவனுடைய கண்களிலே ஜொலித்த ஒளியை நீ கவனிக்கவில்லையா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். அது என்ன, யானைப்பாகனுடைய கண்களில் தீவிரத்தி போட்டிருக்கிறதா ஜொலிப்பதற்கு என்று கேட்டான் வந்தியத்தேவன். நல்ல ஆளப்பா நீ. உன்னுடைய அஜாக்கிரதையை நினைத்து ஆச்சரியப்படுவதா, அல்லது இவ்வளவு முக்கியமான காரியத்தை உன்னை நம்பி ஒப்புவித்து அனுப்பினாளே அந்த இளைய பிராட்டியின் காரியத்தை குறித்து ஆச்சரியப்படுவதா என்று எனக்கு தெரியவில்லை. போனால் போகட்டும், என்னோடு வா என்று வந்தியத்தேவனை அழைத்து கொண்டு ஆழ்வார்க்கடியான் அந்த புத்த விகாரத்தை நோக்கி நடந்தான். புத்த விகாரத்தின் வாசலில் வந்ததும் யானை நின்றது. பிறகு யானைப்பாகன் ஏதோ சொல்லவும் யானை மண்டியிட்டு படுத்தது. யாத்ரீகர்கள் மேலே இருந்து இறங்கினார்கள். யாத்ரீகர்கள் இறங்குவதற்கு முன்பே யானையின் கழுத்திலிருந்து இறங்கிவிட்ட யானைப்பாகன் யானையை எழுப்பி நடத்தி கொண்டு சென்றான். சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த 4 பேரை பார்த்தான். அவர்களில் ஒருவனிடம் யானையை ஒப்புவித்தான். இன்னும் ஒருவனிடம் ஆழ்வார்க்கடியானை சுட்டிக்காட்டி ஏதோ சொன்னான். மற்ற இருவரையும் அழைத்து கொண்டு சிறிது நேரத்தில் வீதியின் திருப்பத்தில் திரும்பி மறைந்தான். யானைப்பாகன் எந்த ஆளுக்கு ஆழ்வார்க்கடியானை சுட்டிக்காட்டினானோ அவன் இவர்கள் நின்ற இடத்தை நோக்கி வந்தான். ஆழ்வார்க்கடியானிடம் மெல்லிய குரலில், ஐயா, என்னுடன் வருவதற்கு சம்மதமா என்று கேட்டான். அதற்காகவே காத்திருக்கிறோம் என்றான் ஆழ்வார்க்கடியான். அடையாளம் ஏதாவது உண்டா என்று அவன் கேட்டதும் சேனாதிபதி கொடுத்திருந்த கொடும்பாளூர் முத்திரை மோதிரத்தை ஆழ்வார்க்கடியான் காட்டினான். சரி, என் பின்னால் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் முன்னால் செல்ல இவர்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள். ஊரை தாண்டி அப்பால் சென்றதும் குறுகிய காட்டுப்பாதை ஒன்று தென்பட்டது. அதன் வழியே சிறிது தூரம் சென்றதும் பாதையிலிருந்து சற்று விலகி இருந்த ஒரு பாழும் மண்டபத்தை அவர்கள் அடைந்தார்கள். அதில் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் என்று அவர்களை அழைத்து வந்தவன் தெரிவித்தான். அப்போது வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானிடம், இதெல்லாம் என்ன மர்மம், எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்று கேட்டான். கூடிய சீக்கிரத்தில் புரிந்துவிடும், கொஞ்சம் பொறுத்திரு என்றான் ஆழ்வார்க்கடியான். அந்த பாழும் மண்டபத்தின் பின்னால் 2 குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன. குதிரைகள் 2 தான் என்பது வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் கவலையை உண்டாக்கியது. அந்த யானைப்பாகனை பற்றிய மர்மம் என்னவாயிருக்கும்? அவனுடைய முகத்தை ஒரே ஒரு கணம்தான் வந்தியத்தேவன் ஏறிட்டு பார்த்திருந்தான். அப்புறம் சீன யாத்ரிகர்களிடம் அவனுடைய கவனம் சென்றுவிட்டது. அந்த யானைப்பாகனுடைய முகத்தை திரும்பவும் நினைவில் கொண்டு வர அவன் ஆன மட்டும் முயற்சி செய்தான். ஆனால் நினைவுக்கு வரவில்லை. வைஷ்ணவரே, அந்த யானைப்பாகன் யார், எனக்கு சொல்லக்கூடாதா என்று கேட்டான் அவன். யாராயிருக்கும், நீயே ஊகித்து பார் தம்பி என்றான் ஆழ்வார்க்கடியான். யானைப்பாகன்தான் பொன்னியின் செல்வரா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் வந்தியத்தேவன். அவருடைய கண்களில் ஒரு கணம் ஜொலித்த பிரகாசத்திலிருந்து அப்படித்தான் தோன்றியது என்றான் ஆழ்வார்க்கடியான். உம்மை போல் மற்றவர்களும் அவரை தெரிந்து கொண்டிருக்க மாட்டார்களா என்று வந்தியத்தேவன் கேட்டதும், மாட்டார்கள். சீனத்திலிருந்து வந்த யாத்ரீகர்களுக்கு இளவரசர் யானைப்பாகராயிருப்பார் என்று யார் எதிர்பார்ப்பார்கள்? மேலும் இந்த ஊரில் உள்ள ஜனங்கள் இளவரசரை பார்த்ததும் இல்லை என்று ஆழ்வார்க்கடியான் கூறியதும், சிம்மகிரி இன்னும் சிங்களவர் வசத்தில் இருக்கிறதென்று நீர் சொன்னீரே, அப்படியானால் எதிரிகளுக்கு மத்தியில் போய்விட்டா இளவரசர் திரும்பி வருகிறார் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் வந்தியத்தேவன். சிம்மகிரி மட்டுமா? பகைவருக்கு உட்பட்ட பிரதேசத்தின் மத்தியில் உள்ள மாஹியங்கானா, சமந்தகூடம் முதலிய கஷேத்திரங்களுக்கும் இளவரசர் சீன யாத்ரிகர்களுடன் போய்விட்டு திரும்பியிருக்கிறார் என்று ஆழ்வார்க்கடியான் பதிலுரைத்தான். எதற்காக அவர் அவ்வளவு பெரிய அபாயத்துக்கு உட்பட்டார் என்று கேட்டான் வந்தியத்தேவன். அந்த இடங்களில் உள்ள அரிய சிற்ப சித்திர அதிசயங்களை பார்ப்பதில் அவருக்கு அளவு கடந்த ஆசை, அதனால்தான் என்றான் ஆழ்வார்க்கடியான். நல்ல ஆசை, நல்ல இளவரசர். இத்தகைய விளையாட்டு புத்தி உள்ளவரையா முடிமன்னர் வணங்கும் ஏக சக்கராதிபதி ஆவார் என்று அந்த குடந்தை ஜோதிடர் சொன்னார் என்றான் அவன். குடந்தை ஜோதிடர் உன்னிடம் அப்படி சொன்னாரா தம்பி என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். நீரும் அதை நம்புகிறீரா என்று வந்தியத்தேவன் கேட்டதும், நான் ஜோசியத்தை நம்பவில்லை,
ஆனால் ஜோசியம் பார்க்காமலே எனக்கு நிச்சயமாக தெரியும் என்று சொன்னான் ஆழ்வார்க்கடியான். அப்போது திடீரென்று குதிரைகளின் குளம்பு சத்தம் கேட்டது. மரத்தின் மேல் ஏறி குதிரைகள் வருகிறதா என்று பார்த்து கொண்டிருந்த வீரன் கீழே இறங்கி 2 குதிரைகளையும் பிடித்து கொண்டு வந்தான். ஒன்றில் தான் ஏறிக்கொண்டான். ஆழ்வார்க்கடியானை இன்னொன்றின் மேல் ஏறிக்கொள்ளச் சொன்னான். சற்று நேரத்தில் இந்த பாதையுடன் சில குதிரைகள் போகும், அவற்றின் பின்னோடு நாமும் தொடர்ந்து போக வேண்டும் என்றான். உடனே வந்தியத்தேவன், எனக்கு குதிரை என்று கேட்டான். இவரை மட்டும்தான் அழைத்து வரும்படி எனக்கு கட்டளை என்று பதிலுரைத்தான் அந்த வீரன். இது யாருடைய கட்டளை என்று கேட்டான் வந்தியத்தேவன். அதை சொல்ல எனக்கு அதிகாரமில்லை என்று பதிலுரைத்தான் அவன். இளவரசரை நான் உடனே பார்த்தாக வேண்டும். மிக முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்றான் வந்தியத்தேவன். அதை கேட்ட ஆழ்வார்க்கடியான், தம்பி கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் போய் இளவரசரிடம் சொல்லி உன்னையும் அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றான். வைஷ்ணவரே, நான் கொண்டு வந்திருக்கும் செய்தி மிக முக்கியமானது, மிக அவசரமானது என்று உமக்கு தெரியாதா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அந்த ஓலையை நீ என்னிடம் கொடு, நான் கொடுத்து விடுகிறேன் என்று ஆழ்வார்க்கடியான் கூறினான். அது முடியாது என்று சொன்ன வந்தியத்தேவனுடைய மனம் குமுறியது. வேறு வழி இல்லையா என்று எரிச்சலுடன் கேட்டான். இல்லவே இல்லை என்று ஆழ்வார்க்கடியான் சொன்னான். ஆழ்வார்க்கடியானை இளவரசரிடம்தான் அழைத்துப் போகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆழ்வார்க்கடியான் அவரிடம் என்ன சொல்கிறான் என்பதை சேனாதிபதி கவனிக்கச் சொல்லியிருக்கிறார். அது முடியாமல் போய்விடுமோ என்று அவன் நினைத்து கொண்டிருந்த போதே குதிரைகள் நெருங்கி வந்தன. அவர்கள் இருக்கும் இடத்தை கடந்து சென்றன. மின்னல் மின்னும் வேகத்தில் பறந்து சென்றன. மண்டபத்தின் முன் குதிரைகள் மீது ஆயத்தமாயிருந்த இருவரும் குதிரையின் முகக்கயிற்றை இழுத்து குலுக்கி புறப்பட தோண்டினார்கள். அச்சமயத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. குதிரை மேலிருந்த அந்த மற்றொரு மனிதனுடைய காலை வந்தியத்தேவன் பிடித்து ஒரு எத்து எத்தி தள்ளினான். அந்த மனிதன் தடால் என்று கீழே விழுந்தான். உடனே வந்தியத்தேவன் குதிரை மீது தாவி ஏறினான். குதிரை பறந்தது. தொடர்ந்து ஆழ்வார்க்கடியானுடைய குதிரையும் பறந்தது. கீழே விழுந்த வீரன் கூச்சலிட்டு கொண்டே உரையிலிருந்த கத்தியை எடுத்து எறிந்தான். வந்தியத்தேவன் தலை குனிந்து குதிரையின் முதுகோடு ஒட்டி படுத்து கொண்டான். வீரன் எறிந்த கத்தி வேகமாகச் சென்று ஒரு மரத்தில் ஆழமாய் பாய்ந்தது. குதிரைகள் 2ம் காற்றாய் பறந்து சென்றன. முன்னால் சென்ற 3 குதிரைகளையும் பின்தொடர்ந்து ரொம்பவும் நெருங்காமலும் ரொம்பவும் பின்தங்காமலும் இந்த 2 குதிரைகளும் சென்றன. நல்ல வேலை செய்தாய் தம்பி என்று ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை உற்சாகப்படுத்தினான். ஆனால் வந்தியத்தேவன் மறுமொழி எதுவும் கூறவில்லை. இதன் முடிவு என்ன ஆகப் போகிறதோ என்று அவனுடைய உள்ளம் கவலையில் ஆழ்ந்திருந்தது. ஒரு பெண்ணின் வார்த்தையின் பொருட்டு எதற்காக கடல் கடந்து இந்த தூர தேசத்தில் வந்து இத்தகைய சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டோம் என்ற சிந்தனையும் உதித்தது. குதிரைகள் வாயு வேக மனோவேகமாக குறுகிய காட்டுப்பாதையில் போய்கொண்டிருந்தன. அத்தியாயம் 30. துவந்த யுத்தம். முடிவில்லாத வழியில் குதிரைகள் போய்கொண்டிருப்பதாக வந்தியத்தேவனுக்கு தோன்றியது. இந்த ஆழ்வார்க்கடியான் நம்மை எங்கே அழைத்து போகிறான் என்று அவனுக்கு புரியவில்லை. அப்போது நல்ல வேளையாக நிலா வெளிச்சம் கொஞ்சம் இருந்தது. எதிரே 3 குதிரைகள் போவது சில சமயம் கண்ணுக்கு நிழல் உருவங்களாக தெரிந்தது. ஆனால் குதிரைகளின் குளம்பு சத்தம் மட்டும் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று வேறு சில சத்தங்களும் கேட்டன. காட்டின் நடுவில் எதிர்பார்க்க முடியாத சத்தங்கள். பல மனித குரல்களின் கோலாகல சப்தம். குதூகலமாக ஆடிப்பாடும் சத்தம். தூரத்தில் மரங்களுக்கு இடையே வெளிச்சம் தென்படுகிறது. அந்த வெளிச்சத்தோடு பெரிய காளவாய் போன்ற அடுப்புகள் எரியும் வெளிச்சமும் தெரிகிறது. ஆஹா, இந்த காட்டின் நடுவே தாவடி போட்டுக்கொண்டு குதூகலமாயிருக்கும் வீரர்கள் யார்? சோழ நாட்டு வீரர்களா அல்லது பகைவர் படையைச் சேர்ந்த வீரர்களா? இப்படி வந்தியத்தேவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அவனுக்கு முன்னால் போன குதிரைகள் சட்டென்று நின்றதையும் அதிலிருந்து ஒரு குதிரை பளீர் என்று திரும்பியதையும் வந்தியத்தேவன் கவனிக்கவில்லை. திரும்பிய குதிரை முன்னோக்கி வந்து வந்தியத்தேவனின் குதிரையை அணுகியது. அதன் மேல் இருந்தவன் வந்தியத்தேவன் பக்கம் சட்டென்று சாய்ந்து ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த குத்தின் அதிர்ச்சியினால் வந்தியத்தேவன் கதிகலங்கி தடுமாறிய போது அவனுடைய ஒரு முழங்காலை பிடித்து இழுத்து அவனை ஓங்கி தரையில் தள்ளினான். வந்தியத்தேவன் தடால் என்று தரையில் விழுந்தான். வந்த வேகத்தில் அவனுடைய குதிரை அப்பால் சிறிது தூரம் பாய்ந்து சென்று அப்புறம் நின்றது. இதற்குள் அவனை தள்ளிய வீரன் குதிரையிலிருந்து கீழே குதித்து வந்தியத்தேவனுக்கு அருகில் வந்தான். திக்பிரமை கொண்டவனாக தள்ளாடி எழுந்திருக்க முயன்ற வந்தியத்தேவனுடைய இடையிலிருந்து கத்தியை பறித்து தூர வீசி எறிந்தான். உடனே வந்தியத்தேவனுக்கு புத்துயிர் வந்தது. அத்துடன் ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது.
ஒரு குதி குதித்து எழுந்து நின்றான் அவன். 2 கைகளையும் இறுக மூடிக்கொண்டு வஜ்ரம் போன்ற முஷ்டியினால் தன்னை தள்ளிய ஆளை குத்தினான். குத்து வாங்கி கொண்டவன் சும்மா இருப்பானா? அவனும் தன் கைவரிசையை காட்டினான். இருவருக்குள்ளும் பிரமாதமான துவந்த யுத்தம் நடந்தது. வந்தியத்தேவனுடன் வந்த ஆழ்வார்க்கடியானும் அவர்களுக்கு முன்னால் வந்த வீரர்களும் விலகி நின்று அதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். சற்று நேரத்தில் அங்கே பெரிய கூட்டம் கூடிவிட்டது. கடைசியாக வந்தியத்தேவன் கீழே தள்ளப்பட்டான். அவனை தள்ளிய வீரன் அவன் மார்பின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு இடையில் சுற்றியிருந்த துணிச்சுருளை அவிழ்த்தான். அதற்குள்ளிருந்த ஓலையை கைப்பற்றினான். அதை தடுப்பதற்கு வந்தியத்தேவன் ஆன மட்டும் முயன்றும் அவன் முயற்சி பலிக்கவில்லை. ஓலை அந்த வீரனுடைய கையில் சிக்கியதும் துள்ளி பாய்ந்து சுற்றிலும் நின்றவர்கள் பிடித்திருந்த சுளுந்து வெளிச்சத்திற்கு அருகில் சென்றான். அவன் சமிக்கை செய்யவும் மற்ற 2 வீரர்கள் ஓடி வந்து வந்தியத்தேவன் தரையிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் பிடித்து கொண்டார்கள். வந்தியத்தேவன் சொல்ல முடியாத ஆத்திரத்துடனும் தாபத்துடனும், பாவி வைஷ்ணவனே, இப்படி எனக்கு சிநேகித துரோகம் செய்யலாமா? அவனிடமிருந்து அந்த ஓலையை பிடுங்கு என்று கத்தினான். அப்பனே, என்னால் இது முடியாத காரியமாயிற்றே என்றான் ஆழ்வார்க்கடியான். சீச்சி, உன்னை போன்ற ஒரு கோழையை நான் பார்த்ததே இல்லை. உன்னை போய் வழித்துணையாக நம்பி வந்தேனே என்றான் வந்தியத்தேவன். ஆழ்வார்க்கடியான் குதிரையிலிருந்து சாவதானமாக இறங்கி வந்தியத்தேவனுக்கு அருகில் சென்று அவனுடைய செவியில், அட அசடே, நீ யாருக்கு ஓலை கொண்டு வந்தாயோ அவரிடம்தான் ஓலை போயிருக்கிறது. ஏன் வீணாக புலம்புகிறாய் என்றான். சுளுந்து வெளிச்சத்தில் ஓலையை படித்து கொண்டிருந்த வீரனுடைய முகத்தை மற்ற வீரர்கள் பார்த்து விட்டார்கள். உடனே ஒரு மகத்தான குதூகல ஆரவாரம் அவர்களிடமிருந்து எழுந்தது. பொன்னியின் செல்வர் வாழ்க, அந்நிய மன்னரின் காலன் வாழ்க, எங்கள் இளங்கோ வாழ்க, சோழகுல தோன்றல் வாழ்க என்பது போன்ற கோஷங்கள் எழுந்து அந்த வனப்பிரதேசம் எங்கும் எதிரொலித்தது. ஓலையை படித்து முடித்த அந்த வீரன் கூட்டம் பெருகுவதைக் கண்டதும் ஒரு முறை திரும்பி பார்த்து, நீங்கள் அனைவரும் பாசறைக்கு செல்லுங்கள், விருந்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கள், சற்று நேரத்துக்குள் நானும் வந்து விடுகிறேன் என்று சொல்லவே அவர்கள் எல்லாரும் விரைந்து அவ்விடத்தை விட்டு போய்விட்டார்கள். நன்றாக குத்தும் அடியும் பட்ட வந்தியத்தேவன் தரையில் உட்கார்ந்தபடி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். உடலில் பட்ட அடியெல்லாம் மறந்துவிடும்படியான அதிசய கடலில் அவன் மூழ்கியிருந்தான். அப்போது, ஆஹா, இவர்தானா இளவரசர் அருள்மொழிவர்மர்? இவருடைய கையிலேதான் எவ்வளவு வலிவு, என்ன விரைவு! குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பார்களே, அதைப்போல குத்துப்பட்டால் இவருடைய கையினால் அல்லவா குத்துப்பட வேண்டும் என்று எண்ணமிட்டு கொண்டிருந்தான். அப்போது அருள்மொழித்தேவர் வந்தியத்தேவனை நோக்கி சமீபத்தில் வந்தார். மீண்டும் அவருடைய கைமுஷ்டியின் பலத்தை சோதிக்க வருகிறாரோ என்று வந்தியத்தேவன் ஒரு கணம் திடுக்கிட்டு போனான். ஆனால் அவருடைய புன்னகை ததும்பிய மலர்ந்த முகத்தை பார்த்து அந்த சந்தேகத்தை மாற்றிக்கொண்டான். அன்பரே, வருக வருக, அழகிய இலங்கை தீவுக்கு வருக. சோழ நாட்டு வீராதி வீரர்களுடனே சேர்வதற்கு இத்தனை தூரம் கடல் கடந்து வந்தீரல்லவா? அப்படி வந்த உமக்கு நான் அளித்த வீர வரவேற்பு திருப்தி அளித்திருக்கிறதா? அல்லது அது போதாது, இன்னும் சிறிய வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று கருதுகிறீரா என்று கேட்டுவிட்டு இளவரசர் புன்னகை பூத்தார். வந்தியத்தேவன் குதித்து எழுந்து வணக்கத்துடன் நின்று, இளவரசே, தங்கள் தமக்கையார் அளித்த ஓலை தங்களிடம் சேர்ந்து விட்டது. என்னுடைய கடமையும் தீர்ந்துவிட்டது. இனி இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தங்களுக்கு விருப்பமானால் இன்னும் சிறிது நேரம் நாம் யுத்தகாண்டம் படித்து பார்க்கலாம் என்றான். ஆஹா, உமக்கு என்ன சொல்வதற்கு? உம்முயிரை பற்றி இனி உமக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த கவலை இனி என்னுடையது. இல்லாவிடில் நாளை இளைய பிராட்டிக்கு என்ன மறுமொழி சொல்வேன்? நண்பரே, இப்போது நான் படித்த ஓலை என் தமக்கையார் திருக்கரத்தினாலேயே எழுதப்பட்டதாக தெரிகிறது. அதை அவர் உம்மிடம் நேரில் கொடுத்தாரா என்று கேட்டார் இளவரசர். ஆம் இளவரசே, இளைய பிராட்டியின் திருக்கரங்களிலிருந்து நேரில் இந்த ஓலையை பெறும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. பிறகு எங்கும் நிற்காமல் இரவு பகல் பாராமல் பிரயாணம் செய்து வந்தேன் என்றான் வந்தியத்தேவன். அது நன்றாக தெரிகிறது. இல்லாவிடில் இவ்வளவு விரைவில் இங்கு வந்திருக்க முடியுமா? இப்படிப்பட்ட அரிய உதவி செய்த உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு இளவரசர் வந்தியத்தேவனை மார்போடு அணைத்து கொண்டார். அப்போது வந்தியத்தேவன் சொர்க்கலோகத்தில் தான் இருப்பதாகவே நினைத்தான். அவனுடைய உடம்பில் இருந்த வலியெல்லாம் மாயமாக மறைந்துவிட்டது. அத்தியாயம் 31. ஏலேலசிங்கன் கூத்து. அந்த வனத்தின் மத்தியில் உலர்ந்து போன ஒரு குளத்தை சுற்றி மரங்கள் வளைவு வரிசையாக வளர்ந்து அதனால் இடைவெளி ஏற்பட்டிருந்த இடத்தில் சுமார் 1000 சோழ வீரர்கள் தாவடி போட்டிருந்தார்கள். அவர்களுடைய சாப்பாட்டுக்காக பெரிய பெரிய கல்லெடுப்புகளில் பிரம்மாண்டமான தவளைகளில்
கூட்டாஞ்சோறு பொங்கிக் கொண்டிருந்தது. சட்டிகளிலும் அண்டாக்களிலும் வெஞ்சனங்கள் வெந்து கொண்டிருந்தன. அவற்றிலிருந்து எழுந்த நறுமணம் அந்த வீரர்களின் நாவில் நீர் சுரக்க வைத்தது. உணவு தயாராகும் வரை இளவரசரும் மற்றவர்களும் கண்டு களிக்க அங்கு ஏலேல சிங்கன் கூத்து நடந்து கொண்டிருந்தது. நாடகம் நடந்து கொண்டிருந்த போது இளவரசர் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, திருமலை, தம்பளை குகை கோயிலில் துஷ்டக மனுவுக்கும் ஏலேல சிங்கனுக்கும் நடந்த போர்க்காட்சியை அழியாத வர்ண சித்திரமாக வரைந்திருக்கிறதே, அந்த சித்திரத்தை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டார். இல்லை ஐயா, தம்பளை வீதிகளில் நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போதே தங்களை நான் பார்த்து விட்டேன். அதனால் குகை கோயிலுக்கு போக எனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றான் ஆழ்வார்க்கடியான். உடனே இளவரசர், திருமலை, நம் செந்தமிழ் நாட்டில் எவ்வளவோ சிற்ப சித்திரங்கள் இருக்கின்றன. அவற்றை காட்டிலும் மகத்தான அற்புதங்கள் இந்த இலங்கை தீவில் இருக்கின்றன என்றார். இளவரசே, இந்த நாட்டில் உள்ள சிற்ப சித்திரங்கள் எங்கும் போய்விட மாட்டாது. நல்ல சமயத்தில் நாங்கள் வந்ததால் தான் இன்று உங்களை பார்க்க முடிந்தது. எங்களுக்கு முன்னாலேயே இங்கு வந்த பார்த்திபேந்திர பல்லவன் தங்களை தேடிவிட்டு இங்கே இல்லை என்று சொல்லி திரும்பி போய்க் கொண்டிருந்தான். வழியில் அவனை நாங்கள் பார்த்தோம் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஆம், என் தமையனாரின் அருமை நண்பர் வந்து தேடிவிட்டு போனதாக தளபதி கூட சொன்னார். அவர் எதற்காக வந்திருப்பார் என்று உன்னால் ஊகித்து சொல்ல முடியுமா என்று கேட்டார் இளவரசர். நிச்சயமாக சொல்ல முடியும் ஐயா. தங்களை காஞ்சிக்கு அழைத்து வரும்படியாக ஆதித்த கரிகாலர் அவரை அனுப்பி வைத்திருக்கிறார் என்றான் ஆழ்வார்க்கடியான். அடடே, இது உனக்கு தெரிந்திருக்கிறதே. இதோ உன்னுடைய சிநேகிதன் இவ்வளவு பத்திரமாக கொண்டு வந்து ஒப்புவித்தானே, இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறதென்றும் உனக்கு தெரியும் போலிருக்கிறதே என்றார் இளவரசர். தங்களை உடனே பழையாறைக்கு வந்து சேரும்படி தங்கள் தமக்கையார் எழுதியிருக்கிறார்கள். இளவரசே, குந்தவை தேவி அந்தரங்கமாக இந்த ஓலையை எழுதி நம் வானர் குல வீரரிடம் கொடுத்த போது பக்கத்தில் இருந்த கொடி வீட்டில் மறைந்திருந்து அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்படி ஆழ்வார்க்கடியான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பின்னால் இருந்த வந்தியத்தேவன் அவனுடைய முதுகில் அழுத்தமாக கிள்ளினான். ஆழ்வார்க்கடியான் தன் முதுகில் ஓங்கி அறைந்து, இது பொல்லாத காடு, இரவு நேரத்திலே கூட வண்டு கடிக்கிறது என்றான். இளவரசர் சற்று கோபத்துடன், சேச்சே, இது என்ன வேலை? என் அருமை தமக்கையார் பேரிலேயே நீ உன் திறமையை காட்டத் தொடங்கிவிட்டாயா என்றார். இளவரசே, அதை நான் பார்த்தபடியினால்தான் இவனை இவ்வளவு பத்திரமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்தேன். வழியிலே எந்த சங்கடத்திலும் இவன் மாட்டிக்கொள்ளாதபடி காப்பாற்றி கொண்டு வருவதற்கு நான் பட்ட பாட்டை புத்த பகவான் தான் அறிவார். அனுராதபுரத்தின் வழியாக வந்திருந்தால் இவன் நிச்சயமாக இங்கு வந்து சேர்ந்திருக்க மாட்டான். வழியில் யாருடனாவது சண்டை பிடித்து செத்திருப்பான். அதனாலே காட்டு வழியில் அழைத்து வந்தேன். அங்கேயும் இவன் ஒரு மத யானையுடன் சண்டை பிடிக்க பார்த்தான். என்னுடைய கைத்தடியால் அந்த மத யானையை கொன்றுவிட்டு இவனை தங்களிடம் பத்திரமாக கொண்டு வந்தேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஓஹோ, அப்படியானால் இவனை பத்திரமாக கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பதற்காகவே நீ இலங்கைக்கு வந்தாயா என்று இளவரசர் கேட்டதும், இல்லை ஐயா, என்னுடைய பங்குக்கு நானும் தங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். அது என்ன செய்தி? சீக்கிரம் சொல் என்றார் இளவரசர். முதல் மந்திரி அனிருத்தர் தாங்கள் இலங்கையிலேயே இன்னும் சிறிது காலம் இருப்பது உசிதம் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். இப்படி 3 மூத்தவர்கள் 3 விதமாக செய்தி அனுப்பினால் நான் எதை என்று கேட்பது என்றார் அருள்மொழிவர்மர். இச்சமயத்தில் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, இளவரசே, மன்னிக்க வேண்டும். தாங்கள் கேட்க வேண்டியது தங்கள் தமக்கையாரின் வார்த்தையைத்தான் என்றான். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று இளவரசர் கேட்டதும், ஏனெனில் தங்கள் தமக்கையின் வார்த்தைக்கே மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று தங்களுடைய இதயம் தங்களுக்கு சொல்கிறது. அப்படி தாங்கள் அவர் வார்த்தையை கேட்காவிட்டால் நான் கேட்டே தீர வேண்டும். தங்களை எப்படியும் அழைத்து கொண்டு வரும்படியாக இளைய பிராட்டி எனக்கு பணித்திருக்கிறார் என்றான் வந்தியத்தேவன். இளவரசர் வந்தியத்தேவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, இத்தகைய ஒரு வீரத்தோழன் கிடைக்க வேண்டுமே என்று எத்தனையோ நாட்களாக நான் தவம் செய்து கொண்டிருந்தேன் என்றார். அத்தியாயம் 31 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.